ஒரு கடல் கண்ணி கடலோட ஆழத்துக்கு போய் ஒரு பச்சை கலர்ல ஒரு வளையல் இருக்கும். அதை எடுத்து அவளோட கையில மாட்டிக்கிறா. அப்படி அந்த வளையல மாட்டிட்டு அவன் மறுபடியும் கடலுக்குள்ள போகும்போது மீன்கள் எல்லாமே பயந்து ஓடிக்கிட்டு இருக்கும். பார்த்தா ஒரு பெரிய சுழல் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த சுழல்ல இருந்து கடல் கண்ணி தப்பிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. பட் சுழல்ல மாட்டப்பட்டு அவ கரை ஒதுங்கிருவா. மயக்கத்துல இருந்து இருந்துச்சு பாப்பா. பார்த்தா அந்த கரையை ஒட்டியே ஒரு ஹோட்டல் இருக்கும். அதோட ஸ்விம்மிங் பூல் கிட்ட தான் அவ கரை ஒதுங்கிருப்பா. அண்ட் அவளால இப்பதான் நடக்க முடியும்ன்றது ஆச்சரியப்பட்டு அவளோட காலை பார்த்துக்கிட்டு இருப்பா. யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு அவன் நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிருவா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. அவன் ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ பெரிய சத்தம் கேட்கும். அவன் பயந்து அலறி இருந்துச்சு. அவன் ரூமை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் ரூமை பார்க்கும்போது அங்க இருக்க பொருள் எல்லாமே அங்கங்க சதறி கிடக்கும். யாரோ சாப்பிட்டு வச்சு மிச்சம் போட்ட மாதிரி அங்கங்க அலங்கோலமாவும் இருக்கும். அப்படியே அவன் ட்ரெஸ்ஸிங் ரூம் போவான். கீழே ட்ரெஸ் இருக்கிறத பார்த்துட்டு அதை ஆங்கர்ல தொங்க விடும் போது அங்க ஒரு கால் தெரியும். அதை பார்த்துட்டு பயந்துருவாங்க. பயந்துகிட்டே கிட்டக்க போய் யாருன்னு பார்க்க போறான். பார்த்தா நம்ம கடல் கண்ணி தான் அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் யாரு நீ அப்படின்ற மாதிரி கேட்பான். இவ பதிலே சொல்லாத பார்த்துட்டு இவ திருடு தான் வந்திருக்கான்னு நினைச்சிட்டு இவ கையை பிடிச்சி இழுக்க போவான். அந்த கடல் கண்ணி பயந்துகிட்டு நம்ம ஹீரோ ஓங்கி ஒரு எத்து விடுவா. ஹீரோ பறந்து போய் விழுவாங்க. கடல் கண்ணி அந்த ரூம்ல இருந்து தப்பிக்கின்றக்காக ஜன்னல பாப்பா. பார்த்தா கடல் தெரியும். ஜன்னல்ல கடல் தெரியுதை பார்த்துட்டு அந்த ஜன்னல் நோக்கி ஓடுவா. பார்த்தா அதுல முட்டி அங்கேயே மயங்கி விழுந்துருவா. நம்ம ஹீரோ அந்த கடல் கண்ணியோட கை காலெல்லாம் கட்டி போட்டுட்டு 2-3 போட்டோவும் எடுத்து வச்சுக்குவான். அந்த போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுவான். கொஞ்ச நேரத்துல போலீஸும் வந்து அந்த கடல் கண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ ரூமுக்கு போய் அந்த கடல் கண்ணி எடுத்த போட்டோவெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பான். அவளோட கையில அந்த பச்சை கலர் வளையல் இருக்கிறத பார்த்துட்டு ஆச்சரியப்படுவான். நம்ம ஹீரோ யாரும் பார்த்தீங்கன்னா திருட்டு பையன் தான். இந்த குலேபகவலி படத்துல நம்ம பிரபுதேவ் அந்த சிலையெல்லாம் ஆட்டையை போட்டு வித்து காசு பார்ப்பார்ல, அந்த குரூப்புங்க. வளையலோட மதிப்பு தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னோட டீமேட் கால் பண்ணி உனக்கு ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன், இதோட மதிப்பு தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு மெசேஜ் பண்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுவான். நெக்ஸ்ட் இந்த பக்கம் நம்ம கடல் கண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. போலீஸ் கேட்கிற கேள்விக்கு அவன் எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டான். அங்க டேபிள்ல இருக்க அந்த டிஷ்யூ பேப்பரை பிச்சு பிச்சு விளையாண்டுட்டு இருப்பா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோக்கு அந்த வளையலோட மதிப்பு பல கோடிக்கு போகுண்டா அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணிருப்பான். ஹீரோ ஆச்சரியப்பட்டு அந்த கடல் கண்ணி இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க இருந்து அவளை கூட்டிட்டு வந்துருவான். ஹீரோ கடல் கண்ணிக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவளுக்கு ட்ரெஸ்ஸும் ஷூ வாங்குறதுக்காக ஷாப்பிங் மாலுக்கு போறாங்க. அந்த கடல் கண்ணியை ட்ரெஸ் பட தெரியாம நிறைய கியூட்டா காமெடி பண்ணிட்டு இருப்பா. ஆக்சுவலா நம்ம ஹீரோ முன்னாடியே அந்த வளையல் ஆட்டை போட்டுருப்பான். அந்த சாப்பிடுற இடத்துல இவளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுக்காக தான் அந்த ஷாப்பிங் மால் கூட்டு வந்திருப்பான். சோ கடல் கண்ணியை நம்ம ஹீரோவும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அந்த கடல் கண்ணியை நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பா. பார்த்தா க்ளோசிங் டைமும் வந்துடும். நம்ம ஹீரோ ஊரை விட்டு கிளம்புறதுக்காக அவனோட கார்ல போயிட்டு இருப்பான். பார்த்தா ஹீரோனோட சின்ன ஞாபகம் வரும். பாவம் அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோமேன்ட்டு. பாவம் அந்த கடல் கண்ணி நம்ம ஹீரோ வருவான்றக்காக அந்த மால் வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருப்பா. கரெக்டா நம்ம ஹீரோ அந்த கடல் கண்ணியை கூட்டிட்டு போறதுக்காக அந்த மால் வாசலுக்கு வந்துருவான். இதுக்கப்புறம் உங்களுக்குள்ள என்ன நடக்க போகுது அந்த சீரிஸோட கதையை. சீரிஸோட பேரு தி லெஜெண்ட் ஆஃப் தி ப்ளூ சீ 2016ல ரிலீஸ் ஆயிருக்கு. செக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா.